மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் நல்லவங்களா இல்லை நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன மரிசிமா இப்படி கேட்டீங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நல்லவங்களா இருக்க முயற்சி செய்கிறோம், கரெக்ட் தானே? ஆனால் அது உண்மையா இல்லை நடிப்பா? முகத்தில் சிரிப்பு இருக்குது, மனசுக்குள்ளே என்ன இருக்குது? பொறாமை, கோபம், வெறுப்பு இருக்கு தானே? அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகும் நீர பிற. இந்த குறள் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். இப்போ உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஹாப்பி மூமெண்ட்ஸு, அவங்களுடைய என்ன சொல்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அவங்களுடைய ஸ்ட்ராங்கான இருக்கிறது, இது விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ரியல் லைஃப்பில் நம்ம மனசுக்குள்ளே ப்ரோக்கன் ஆகி நிறைய பேர் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் இருக்கும், ஃபீலிங் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். உண்மை தானே இல்லையா? ஒரு நண்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு உண்மையாகவே சந்தோஷப்படுதா? எல்லாரையும் நான் சொல்லலை, சிலரை சொல்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதிரி ஆகுது இல்லையா? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி ஒரு நல்ல லெவலில் ஹஸ்பண்டே பொறாமப்படுவான். நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமையில் ஒரு பொறாமை வருது. உண்மை தானே? நம்ம சொல்லலாம், நான் இப்படி இருக்கிறேன், இவங்க எப்படி இப்படி வருவான் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதுல. சத்தமாக கேட்காட்டினாலும் மனசுக்குள்ளே கேட்குறோம் இல்லையா? இதான உண்மை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மனசுக்குள்ளே, அதாவது எப்படி சொல்றது, ஒரு போர் நடக்குது. வெளி உலகத்தோட கிடையாது, அவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அவனுடைய உலகத்தோட. நம்ம மனசு சம்டைம்ஸ் சொல்லும், அவனை எப்படியாவது கீழே தள்ளிவிடு, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவனை ஜெயிச்சு வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும். ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு குரல் என்ன தெரியுமா சொல்லும்? இது தப்பு, நீ நல்லவனா இரு, நீ பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லும். இந்த ஒரு ரெண்டு சத்தத்துக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, கரெக்டாக? ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் ரொம்ப நல்லவனா, எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லவனா, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இவன் சந்தோஷமாக அப்படியே காட்டுவானா. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பொறாமப்பட்டுட்டே இருப்பானா. எப்போ பார்த்து யார் நல்லா இருந்தாலும் சரியா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காம, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டான். மற்றவங்க முன்னாடி ரொம்ப அப்படியே, ஏய் சூப்பர்ப்பா, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதும், அவங்க ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னா இவன் முன்னாடி போய் நின்று அழுறது, அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அவன் முன்னாடி நிற்கிற மாதிரி இருப்பான். ஆனால் மனசுக்குள்ளே அவனுக்குள்ள பொறாமை, வெறுப்பு, இது அப்படியே பயங்கரமாக இருக்குமா. இவன் இப்படி இருக்க ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்துச்சான். இவனுடைய கேரக்டர் சிலர் கண்டுபிடிச்சதும் என்ன பண்ணாங்களா, இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ரெஸ்பெக்ட் எல்லாம் அவனுக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. மன அமைதி சுத்தமாக போயிடுச்சு. அவன் தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போதான் அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சது, பிரச்சனை உலகத்தில் கிடையாது, பிரச்சனை ஏன் மனசுக்குள்ள. நான் மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்பட்டேன், மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நான் பொறாமப்பட்டேன் அப்படி யோசிச்சேன். அன்னைக்கு அவன் மாற ஆரம்பித்தான், உண்மையாக வாழ ஆரம்பித்தான். ஜெயிக்கிறவங்கள பார்த்ததும் உண்மையாக வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தான். மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் அவனும் அதை ஒரு பார்ட் ஆனான். மற்றவங்களுடைய துக்கத்துலேயும் அவன் பங்கெடுத்துக்கிட்டான். மனசு மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே மாறும். என்ன சொல்லுது, ரிலேஷன்ஷிப்பும் மாறும். இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். நீங்கள் இந்த உலகத்தெல்லாம் மாற்ற வேண்டாங்க, நீங்கள் உங்கள் மனசை மாற்றுங்களேன், அதுவே போதுமான விஷயம். நம்ம நல்லா இருந்தால் நம்மளை சொசைட்டி நல்லா இருக்கும். நம்ம நல்லவங்களா மற்றவங்களுக்கு வாழும்போது நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை எப்படி நல்லவங்களா தானே இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம சந்தோஷமா அவங்களுடைய உண்மையான வளர்ச்சியில நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம சொசைட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி தானே. நம்ம சொசைட்டினா என்ன, நம்ம சுற்றி இருக்கவங்க மனுஷங்களை சார்ந்தது தானே. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவன் மனசு கெட்டதா இருந்தா அவன் வாழ்க்கை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. அவன் மனசு சுத்தமா இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கையும் எப்படி சொல்றது, நல்லதா இருக்கும். உலகம் உங்களை மதிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க, உங்க மனசு உங்களை மதிக்கணும்னு நினைங்க. உலகத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி நம்ம ஒரு பில்ட் கொடுத்துட்டே இருந்தா அவங்க அப்படியே ஜட்ஜ் பண்ற மாதிரி நம்மளும் நடிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா நம்ம மனசுக்கு நம்ம யாருன்ற உண்மை தெரியும் தானே இல்லையா? நம்ம என்ன நினைப்போம், யாரை ஏமாத்தலாம், உலகத்தை எப்படி ஏமாத்துவோம், நண்பர்களை எப்படி ஏமாத்தலாம், நம்மளை நம்பி இருக்கிற உறவுகளை நம்ம எப்படி ஏமாத்தலாம் யோசிக்கிறோம் இல்லையா? இது ஒரு மனித இயல்பு தான், இது யாரையும் நான் குறை சொல்லலை. ஆனா உங்க மனசை மட்டும் உங்களால ஏமாத்த முடியுமா? இதுதான் வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு. 2 வரிதான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன்
ஆகும் நீர பிற. இது எப்படி அதாவது சொல்றேன்னா, நம்முடைய மனசு சுத்தமா இருந்தா நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க, யாருக்குமே நீங்க தீங்கு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, ஒரு விதமான ஒரு அமைதி உங்க மனசுக்குள்ள இருக்கும். மனசு கெட்டதா இருந்தா உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும். சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சந்தோஷம் கூட நம்மளால ரியலா சந்தோஷத்தை ஏத்துக்க முடியாம ஒரு ஃபேக்கா இருக்கும். வெளியில நல்லவனா வாழாதீங்க, உங்களுக்குள்ள நீங்க நல்லவனா வாழ கத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் பார்க்குற ஒரு வாழ்க்கை ஒரு நாடகம் மாதிரிதான். ஆனா நம்ம மனசு பார்க்குற வாழ்க்கை அதுதான் உண்மை. நான் ஒன்றை மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். மனசு சுத்தமா இருந்ததுன்னா வாழ்க்கை வேற மாதிரி, அதாவது சொல்ல, தண்ணி மாதிரி தெளிவா ஓடும். அது சுத்தம் இல்லாம அசுத்தமா இருந்துச்சுன்னா அந்த நீரை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் ஒரு நாள் ஒரு நேரம் வரும், நம்ம தனியா இருப்போம். நம்ம சத்தமே இல்லாம அமைதியா இருக்கும் பொழுது யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த நேரம் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்து நம்மகிட்ட பேசிச்சுன்னா, நீ உண்மையா நல்லவனா? அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்லும் பொழுது உங்களுடைய பதவி உதவாது, உங்களுடைய பணம் வராது, உங்களை என்ன சொல்லாது ஃபேம் இது கூட வரவே வராது. உங்களுக்கு உதவ போகிறது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? உங்களுடைய மனசோட சுத்தமான வாழ்க்கை மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம சேமித்து வச்சுக்கிறோம் இல்லையா? பணம், பொருள், பேர், புகழ். ஆனால் மனசுக்குள்ள என்னத்தை சேமித்து வச்சுருக்கோம்? கோபத்தையா, பொறாமையா, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதையா, இல்லை பழி வாங்கணுன்ற ஆசையா? நம்ம என்ன சேமித்து வைக்கிறோன்றத நம்மளோட வாழ்க்கை தான் முடிவு செய்யணும். அதனால தான் நான் சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்காக, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரம் ஆகும் நீர பிற. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா? மனசு சுத்தமாக இருந்தால் மற்ற எல்லா இதுவும் உங்களுக்கு தேடி வரும். மனசு கெட்டதா இருந்து மனசு எல்லாமே உங்க கூட இருந்தா அதனால பயனே கிடையாது. நீங்க யாரையாவது காயப்படுத்திருந்தீங்கன்னா அது அவங்கள மட்டும் இல்லை, உங்க மனசையும் தான் நீங்க காயப்படுத்திருக்கீங்க. நீங்க யாரையாவது வெறுத்தீங்கன்னா அது அவங்கள மட்டும் இல்லையே, உங்களுடைய அமைதியும் தான் அது கெடுக்குது, எரிச்சல் ஆக்குது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், நான் என்னுடைய மனசு சுத்தமானதா இருக்கணும். இந்த ஒரே ஒரு டிசிஷன் போதும், உங்களுடைய வாழ்க்கை முழுசும் உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தையே மாற்றும். உங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்களுடைய உண்மையான வளர்ச்சியா இருந்தா பார்த்து சந்தோஷப்படுங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. ஒரு நாள் உங்களை உலகம் புரிஞ்சுக்காம போகலாம், நண்பர்களோட உங்களை விட்டுட்டு போகலாம், வாழ்க்கை உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்க உறவினர்களோட உங்களை கஷ்டப்படுத்தலாம். பட் உங்க மனசு உங்களை விட்டு போகுமா? உங்களை விட்டு போகவே கூடாது. அது உங்களை மதிக்கணும், அது உங்களை எப்பவுமே நேசிக்கணும். உங்க நெஞ்ச நிமித்தி நீங்க சொல்லணும், நான் நல்லவன், நான் நல்லவளா இந்த உலகத்துக்கு வாழ்ந்திருக்கேன், யாருக்கும் என் மனசு அறிஞ்சும் அறியாம கூட நான் ஒரு தீங்க நினைக்கல, எந்த ஒரு யாரையும் ஏமாத்தல, யாருடைய முதுகலையும் குத்தல அப்படின்னு நீங்க சொல்லணும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்றது முக்கியம் கிடையாது, உங்க மனசு உங்களை எப்படி பார்க்கறதுன்னு தான் முக்கியம். இனிமே நீங்க எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க சந்தோஷமா இருங்க. அதே நேரம் உங்க சந்தோஷத்தை விட மற்றவங்கள சந்தோஷத்தை பார்க்கும்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா சந்தோஷப்படுங்க. யாரையும் ஏமாற்றணும், யாரையுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு யாருடைய முதுகலையும் குத்தணும், உங்களை நம்பினவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லவங்களா வாழ்ந்தாதான் உங்களுடைய சமுதாயமும் நல்லவங்களா வாழும். நீங்கள் சொசைட்டிக்கும் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் முதல்ல உங்களுக்கு நல்லவங்களா செஞ்சு உங்களுடைய குணத்தை மாற்றுங்க. உங்களுடைய சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக மாறும். நம்முடைய எதிர்காலம், நம்ம வர சந்ததிகளுக்கும் அது ஒரு நல்ல சொசைட்டியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குங்க. கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.